சனி ஞாயிறு இருந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இதே முழு பரீட்சை அன்னைக்கு போட சொல்லுங்கள், வெறும் 5000 பேர் தான் வந்திருப்பான். 7ஆவது படிக்கிற பையன் பூரா பரீட்சை எழுத ஓடிடுவான். எவனும் வந்திருக்க மாட்டான். புரியுதா? 8th 9th 10th 11th +2 இது எவனுமே வந்திருக்க மாட்டான். அதிலே பாதி கூட்டம் இதாயிரும். 10,000 பேர் தான் இருந்து. பரீட்சை அன்னைக்கு வைக்க சொல்லுங்களேன், இல்லை ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு வைக்க சொல்லுங்க பார்ப்போம். திங்கள் டு வெள்ளி இதில் பாதி பேர் தான் வருவாங்க. பரீட்சை எப்போ வச்சிங்கன்னா அதில் 1/4 பேர் தான் வருவாங்க. அதனால் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாத படிங்க, பசங்க வேடிக்கை பார்க்க வந்தவன் போனவன் வந்தவன், மரத்தில் ஏறி எப்படியா விஜயை பார்த்துணுன்னு வந்தவன், இப்படி தான் வந்திருக்காங்க. இதுதான் அதனால தான் சனி ஞாயிறு வைக்கிறது. நிறைய பேர் வரவங்களாம் சார் இந்த கூலிங் கிளாஸை கொடுத்து போட வைக்கிறாங்களே, அதனுடைய பின்னணி என்ன? அடுத்த கலைஞர்னு பார்க்குறாங்களா விஜயை? இந்த கூலிங் கிளாஸை கொடுத்து போட வைக்கிறாங்கன்னா என்ன கர்மாந்திரமே தெரியல. அவங்க எது அப்போ எம்ஜிஆர் என்ன அப்போ விஜய்க்குன்னு தனித்தன்மையே இல்லையா அப்படின்ற மாதிரி. சரிங்க, எல்லாருமே அடுத்த கலைஞர் அடுத்த எம்ஜிஆர் அப்படி தானே போகிறாங்க அப்படின்னா விஜய் என்ன பண்ணுறது? அவருக்கு அப்படி ஒரு இது ஆசைப்பட்றான், தொண்டர்கள் ஆசைப்பட்றான். எம்ஜிஆர் ஆக்கிய பார்க்கணும், பேச முடியாமல் ஆகி அமெரிக்காவில் அட்மிட் ஆகணும்னு ஆசைப்பட்றானா, கிட்னி ஃபெயிலியர் ஆகணும்னு ஆசைப்பட்றானா, இல்லை கிட்னி மாற்றணும்னு ஆசைப்பட்றான், எல்லாம் தெரியல. ஸோ என்னன்னு தெரியல, அந்த மாதிரி தான் ஆசைப்பட்றான் இவ்வளோ.